ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடியும் வரை புது ஆட்களை சேர்த்து கொண்டே இருப்பார் போன்று இந்த நெல்சன் என்று சினிமா ரசிகர்கள் பேச துவங்கிட்டாங்க. ஜெயிலர் 2 படத்தில் மேலும் ஒரு பிரபலம் இணைந்திருப்பதை அறிந்தவர்களுக்கு அப்படி அது என்ன கதையாக இருக்கும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டிருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைகர் முத்துவேல் பாண்டியனா நடித்த ஜெயிலர் படம் வெற்றி பெற்றது. இதனையடுத்து அதன் 2ஆம் பாகத்தை இயக்கி வருகிறார். முதல் பாகத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப் ஆகியோர் கௌரவ தோற்றத்தில் வந்தாங்க. 2ஆம் பாகத்தில் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாலகிருஷ்ணா ஆகியோர் கௌரவ தோற்றத்தில் வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தற்போது கோவாவில் நடந்து வருது. அங்குதான் விஜய் சேதுபதி தொடர்பான காட்சிகளை படமாக்கிட்டு வராரு நெல்சன். இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வெளிவரல. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்ட படத்தில் ஜித்து என்னும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் விஜய் சேதுபதி. இதையடுத்து 2வது முறையாக ரஜினியோடு சேர்ந்து நடிக்கிறார். பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தான் ரஜினியின் வில்லன் என்கிறார்கள். மேலும் பாலிவுட் நடிகை வித்யா பாலனும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாங்களாம். இந்த நிலையில் விஜய் சேதுபதியின் பெயரை கேட்டதும் தலைவரை வைத்து அப்படி என்னதான் படம் பண்ணுகிறார் இந்த நெல்சன்? நட்சத்திர பட்டாளமே இருக்கிறது, கௌரவ தோற்றத்தில் ஒரு ஊரையே நடிக்க வைக்கிறார் போன்றும் கதையை கொஞ்சம் கசிய விட்டா என்ன நெல்சன் என்று சினிமா ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தின் மூலம் கோலிவுட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு கன்னட நடிகையான மேக்னா ராஜ். மறைந்த கன்னட நடிகர் சிரஞ்சீவி சர்ஜாவின் காதல் மனைவியான மேக்னா ராஜ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வீட்டு மருமகள் ஆவார். மேக்னா எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று தெரியல. படத்தை ரிலீஸ் செய்யும் வரை நடிகர்கள் நடிகைகளை சேர்த்து கொண்டே இருப்பார் போன்றும் நெல்சன் என ரசிகர்கள் ஏற்கனவே பேச துவங்கிட்டாங்க. தலைவர் 173 படத்தை தன்னால் இயக்க முடியாது என்று சுந்தர்சி அறிவித்ததால் அனைவரது கவனமும் அது மீது தான் இருக்குது. இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தின் புது வரவு குறித்து தகவல் வெளியானதும் சினிமா ரசிகர்கள் கவனம் நெல்சன் பக்கம் திரும்பிவிட்டது. ஜெயிலர் 2 படத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இதற்கிடையே விஜய் சேதுபதி பிக் பாஸ் 9 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் நிலையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு வேலைகளையும் சேர்த்து செஞ்சுட்டு வராரா? இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று ரசிகர்கள் பேசி கொண்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சது நல்ல விஷயமா இல்லை தேவையில்லாத ஆணியா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.